அன்புள்ள அனைவருக்கும் வணக்கம். மண்ணின் குரல் பேசுகிறேன். மாரம்பாடி மண்ணின் குரல் பேசுகிறேன். ரீசண்டாக ஒரு திரைப்படத்தில் வரும் அற்புதமான ஒரு காட்சி. படம் பேர் கங்குவான்னு நினைக்கிறேன். அந்த காட்சியில் 100க்கும் மேற்பட்ட மக்கள், பலர் அதிகாரம் படைத்தவர்கள், ஒரு குழந்தையை கொல்ல துடிக்கிறார்கள். அந்த குழந்தையை கொன்றே தீர வேண்டும் என்ற தயார் நிலையில் இருக்கிறார்கள். அங்கு ஒரே ஒரு மனிதர் அந்த குழந்தையை காப்பாற்ற முயற்சிக்கிறார். நம்ம இயேசு விபச்சார பெண்ணை யூதர்களிடமிருந்து காப்பாற்றியது போல இந்த காட்சியில் கொல்ல துடிக்கும் மெஜாரிட்டி சரியா, காப்பாற்ற துடிக்கும் மைனாரிட்டி சரியா? கொல்ல துடிக்கும் மெஜாரிட்டி சரியா, காப்பாற்ற துடிக்கும் மைனாரிட்டி சரியா? மெஜாரிட்டி செய்யும் தவறுகள் எல்லாம் சரியாக மாறிவிடுமா? மெஜாரிட்டி செய்யும் தவறானது எல்லாம் சரியானதாக மாறிவிடுமா? அல்லது மைனாரிட்டி செய்யும் சரியானவையெல்லாம் தவறாக போய்விடுமா? மைனாரிட்டி செய்யும் சரியானவையெல்லாம் தவறாக போய்விடுமா? உங்களுடைய பதில் தவறாகவே இருந்தாலும் மெஜாரிட்டி என்ன செய்கிறதோ அதுதான் சரி என்றால், நீங்களும் நானும் போர்த்தி கொண்டு மெஜாரிட்டி மதமாக மாறிடலாமே. சிறுபான்மை முத்திரை நமக்கு எதற்கு? மெஜாரிட்டியோடு மெஜாரிட்டியாக காலத்தை ஓட்டிடலாமே. 100 பேர் அல்ல, 1000 பேர் அல்ல, 10,000 பேர் சேர்ந்து தவறான ஒரு விஷயத்தை செய்தாலும் தவறுதான். மெஜாரிட்டி என்பதால் தவறான ஒரு விஷயம் சரியாக மாறிவிடாது. இந்தியாவில் சிறுபான்மையினராக வாழ்ந்து வரும் நமக்கு இந்த உணர்வு புரியாமல் போகாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். வரி வாங்கிவிட்டு அதற்கான கணக்கு கொடுக்கல, கேட்டால் மெஜாரிட்டி கேட்கலையாம். கணக்கு கேட்டவனை ஒதுக்கி வைக்கிற, கேட்டுவிட்டா மைனாரிட்டின்னு சொல்கிற, பிரச்சனைக்குரிய இடத்துல ஆலயம் கட்டுவேன்னு நிற்கிற, கேட்டால் நீ மெஜாரிட்டி. எதிர்கால சிக்கல் இல்லாமல் கட்டுங்களே அப்படின்னு சொன்னால் தூக்கி எறிகிற, ஏன்னா நான் மைனாரிட்டி. ஏன் மெஜாரிட்டி மைனாரிட்டி என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறேன்னா, இந்த குரூப்பில் 4 பேர் இல்லைன்னா 5 பேர் தான் பேசுகிறாங்களாம். அவங்க எப்படி பொதுமக்களாக ஆக முடியும் என்பது தான் சில அறிவாளிகளின் கேள்வி. அன்பார்ந்த ஞான சூனியங்களே, சொல்வது 4 பேரா 5 பேரா என்பதை விட சொல்லப்படும் செய்தி சரியா தவறா, நியாயமா அநியாயமா அப்படின்னு பார்ப்பது தான் பக்குவம். அன்பார்ந்த ஞான சூனியங்களே, சொல்லுவது 4 பேரா 5 பேரா என்பதை விட சொல்லப்படும் செய்தி சரியா தவறா, நியாயமா அநியாயமா என்று பார்ப்பது தான் பக்குவம். சரி, மாரம்பாடி மண்ணின் குரல் மைனாரிட்டினே வச்சுக்குவோம். அதை அடக்கும் போதும் ஒடுக்கும் போதும் அதன் மீது தவறாக பழியை போடும் போதும் எவ்வளவு ஆனந்தம் வருது உங்களுக்கு, மெஜாரிட்டியாகிய உங்களுக்கு. இந்தியாவில் நீயும் நானும் மைனாரிட்டி என்பதில் மாற்று கருத்து இருக்காது. நம்மை அடக்கும் போதும் ஒடுக்கும் போதும் எங்கெங்கே நம்ம போகிறோம், என்னென்ன நம்ம செய்கிறோம். உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா?
மண்ணின் குரல் கூட்டம் சேர்த்து மெஜாரிட்டி என காண்பிக்கும் ஒரு குழு அல்ல. இந்த குழுவில் இருக்க வேண்டும், உங்களைப் போன்று இருக்கக்கூடாது என்று யாரையும் கட்டாயப்படுத்துவது இல்லை. யாரையும் பதில் போடுங்கள் என்று கட்டாயப்படுத்துவதுமில்லை. இந்த குழுவில் பதிலே போடக்கூடாது என்று உங்களைப் போன்று அடக்குவதோ ஒடுக்குவதோ நாங்கள் செய்வது இல்லை. ஆனால் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் மெஜாரிட்டி. மண்ணின் குரலின் நோக்கம் ஆட்களை சேர்த்து கொண்டு போராட்டம் செய்வதெல்லாம் இல்லை. மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பது மட்டுமே எம் பணி. மக்கள் விரும்பி இந்த குழுவில் பயணிக்கிறார்கள். அனைவரும் இந்த குழுவில் இணைந்திருப்பதையே பேராதரவாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறோம். கருத்துக்களில் மாறுபடுகிறோமே தவிர நம் உறவுகளில் அல்ல. இப்படிக்கு மண்ணின் குரல். விழிப்போம், விழிப்பாக்குவோம். நன்றி.